வணக்கம். வணக்கம். புஷ்ப புஷ்ப பிக் பாஸ் சீசன் 9 20 போட்டியாளர் அவங்க யார் யாருன்னு அவங்க சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா இன்னும் தெரியாத சில விஷயம் இருக்கு. அதை உடைக்க தான் நான் வந்திருக்கேன். அரோரா சின்க்ளியர் இவங்க ஒரு மாடலுங்க. இவங்க தொடர்ந்து சோசியல் மீடியால போஸ்ட்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்கள சோசியல் மீடியால இருக்கிறவங்க தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதுவும் பர்டிகுலர்லி பசங்க. ஏன்னா எல்லாருமே இவங்களோட ஃபாலோவர் லிஸ்ட்ல தான் குடியிருக்காங்க. இவங்க வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வராங்க. அந்த கமெண்ட்ஸ்களை ரிப்ளை பண்றதுக்காகவும் படிச்சு காட்டுறதுக்காகவும் யூடியூப்ல இவங்க வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அக்கான்னு என்ன கூப்பிடுவீங்க? எனக்கு என்ன 50 வயசு ஆகுது. அக்கா, எங்க மனசுல இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணுங்க. மனசுல இருக்க அழுக்கு என்னால கிளீன் பண்ண முடியாது. ஓடி அப்படி ஒரு தடவை இவங்க ஃபேன்ஸ் கிட்ட விசித்திரமான கேள்விக்கு இவங்க பதில் அளிக்கிறேன்ற பேர்ல பண்ண செயல் இவங்க பேரு இல்ல இவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. இல்ல இப்போ இவங்களை அரோரான்னு சொன்னா யாருக்குமே தெரியாதுங்க. பலூன் அக்கான்னு மட்டும்தான் தெரியும். நான் பண்ண ஒரு தப்புனாலதான் எனக்கு நெகட்டிவான பேர் கிடைச்சிச்சு. இந்த பேரை மாத்துறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அந்த பேரை இருந்து மாத்துறாங்களா, இவங்க எத்தனை நாள் தாக்கு பிடிப்பாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மஸ்குமிலன் சாரிங்க வாட்டர்மிலன் இல்ல, இப்ப அவரை அப்படியும் சொல்ல முடியாது. இப்ப அவர் பிக் பாஸ் மிலன். இவர் தான் பிக் பாஸ் வீட்டோட முதல் போட்டியாளர். இவரை பத்தி சொல்றதுக்கு அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அவரு டாக்டர்னு சொல்லலாம். ஆனா இப்ப அதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிசியோதெரபிஸ்ட். அந்த டாக்டர்ன்ற கேட்டகரியில கூட இவர் வரமாட்டார். இவர் ஆக்சுவலா இவரை பத்தி நம்ம சொல்றதை விட அவர் சொல்றதுதான் புரியும். ஆக்சுவலா இவரை பத்தி பெருசா சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லாரும் அவங்க பேரை 2 எழுத்துல சொல்றது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் இவர் பேரை எஃப்ஜேன்னு சொல்றாரு. இவரோட ஃபுல் நேம் ஃப்ரெட்ரிக் ஜான்சன். இவர் ஒரு மல்டி டேலண்டட்னே சொல்லாங்க. இவர் ஒரு சிங்கர், பீட் பாக்ஸர், ராப்பர், ஆக்டர், டான்சர், இப்படி சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. இவர் சுழல்ன்ற ஒரு வெப் சீரிஸ் மூலியமா அறிமுகமாகி அது தொடர்ந்து அரண்மனை 4, கடைசி உலக போர்னு சில சின்ன கேரக்டர் பண்ணி இப்போ பிக் பாஸ்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு. இவர் என்ன பண்ண போறாருன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் பண்ண ஒரு தப்புனாலதான் எனக்கு இந்த நெகட்டிவான பேர் கிடைச்சிருக்கு. இதை மாத்துறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுல வந்திருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்து மாத்துறாங்களா, இவங்க எத்தனை நாள் தாக்கு பிடிப்பாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜி டிவில ஒரு ரியாலிட்டி ஷோல இவங்கள பார்க்க முடிஞ்சுச்சு. அங்கேயாச்சும் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால அங்கங்க பார்க்க முடிஞ்சுச்சு. கடந்த 2-3 சீசனா பிக் பாஸ்க்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா வரல. இந்த சீசனுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க என்னத்த பார்ப்போம். சபரிநாதன் இவர் ஒரு ஆக்டர், மாடல், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இவரு
தொடக்கத்துல ஷார்ட் பிலிம் லீட் பண்ணிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் படம் பண்ண ஆரம்பிச்சாரு. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நட்பே துணை, VIP 2ன்னு அதெல்லாம் பண்ணி போர் அடிச்சிச்சு போலங்க. அதுக்கு அடுத்து சின்ன திரையில பொன்னின்ற சீரியல், வேலைக்காரன், இப்படி பல சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பிக் பாஸ்குள்ள வந்திருக்காரு. ஒருவேளை பிக் பாஸ்க்கு போனா ஹீரோவாயிட முடியும்ன்ற ஒரு எண்ணத்துல இவர் பிக் பாஸ் போயிருக்காரா? பொறுத்திருந்து பார்ப்போம். வியானா இவங்க பேசிக்கா ஒரு மாடலுங்க. அதாவது சின்ன மாடலிங்ல இருந்து பெரிய மாடலிங் வரைக்கும் இவங்க பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களோட போசஸ்க்காகவே நிறைய போட்டோகிராஃபர்ஸும் ஸ்டைலிஸ்டும் இவங்கள தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாடலிங்ல இவங்க ஹையஸ்ட் ரீச், லைஃப் ஸ்டைல்ஸ்ல ஒன் ஆஃப் த பிராண்ட் அம்பாசிடரா இவங்க இருந்திருக்காங்க. இவங்க பாக்குறதுக்கு ஏதோ ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்காங்க. அதனால சின்ன திரையிலையோ இல்ல பெரிய திரைக்கோ போகலான்ற ஒரு ஆசையில பிக் பாஸ்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போவாங்களா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் கெமி, ஆனா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இவங்க பேர் வந்து வைஷாலி கேம்கார். இவங்க வந்து ஒரு ஆக்டர், டான்சர், பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ். இவங்க ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்க. ஆக்சுவலா இவங்க வந்து குக் வித் கோமாளி அண்ட் சிங்கிள் பசங்க, டான்ஸ் ஜோடி, டான்ஸ் ரீலோடட் 3 அப்படின்னு சொல்லி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஷோஸ்லயுமே வந்து கப் அடிச்சது கிடையாது. ஆனா பேஸ்கெட் பால்ல மட்டும் சில்வர் ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இப்ப பிக் பாஸ் வந்திருக்க நோக்கமும் கப்பு வாங்குற ஒரு நோக்கமா தான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அது கப்பு வாங்கினோன்றது இவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கும் போல. அதுக்காக தான் பிக் பாஸ்ல வந்து எப்படியாவது கப்பு வாங்கணும்னு சொல்லி, கப்பு முக்கியம் புக்கிலன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. கப்பு வாங்குறாங்களா இல்ல மொக்க வாங்குறாங்களான்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.